டேய் நண்பா, பயங்கர பிரச்சனையில் போயிட்டுருக்கு. நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். கடன் வேற, அதிகப்படியான பார சுமை, நிம்மதி இல்லாமல் இருக்கேன். என்ன செய்யணே தெரியலை. இதனாலே கோபத்தில் எதையப்பட்டு உடைக்க மனசில் நிம்மதி இல்லைடா. டேய், உனக்குந்தான் பிரச்சனை இருக்கா? எனக்குந்தான்டா. தொழிலில் லாபமும் இல்லை, நிறைய கடன் இருக்குது. எப்படி சமாளிச்சுன்னே தெரியலடா. நானும் ஒவ்வொரு நாளும் படிய பாடு வேதனையாக இருக்குது. என்ன செய்ய மக்கா? ஒரு நாள் அந்த பிரச்சனை மாறாதோ? நிம்மதியே இல்லாமல் சொல்லியே எனக்கு முடியலை நண்பா. அவ்வளோ வேதனையாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கு தான் பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் ஏதாவது ரூபத்தில் ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் சொல்லட்டா, இதையே டென்ஷனாக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கஷ்டத்தை நினச்சி இருந்து இதையே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூளையை தான் பாதிக்கும். அதுவே வந்துட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு மூளையும் பாதிக்கும், ஹார்ட்டு, என் உடம்புல இருக்க பல பாகங்களை பாதிச்சு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நொந்து தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். நம்ம இதுலன்ட்டு நம்ம மாறணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. அது என்னென்னா, நம்ம இருக்கிற வந்துட்டு இடத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து ஒரே ரூமுக்குள்ளே இருந்துட்டு நம்ம பல சிந்தனைகளை யோசிச்சு அப்படி இப்படி இருந்தாச்சுன்னாலே வாழ்க்கையில் வந்துட்டு நிம்மதி இருக்காது. நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது டைமை நமக்காக கொஞ்சம் ஒதுக்கி நம்ம மெடிடேஷன் பண்ணியாச்சுன்னா மைண்டு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், மனசு நல்ல சந்தோஷமாக இருக்கும், கஷ்டங்கள் கொஞ்சமாக மாறி மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடைக்காம வெளியே போகும்போது வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வெளியில் அவங்கள்ட்ட நமக்கு நம்பிக்கையான ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட மைண்டில் நம்ம ரிலீஃபாக இருக்குன்னு அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசும்போது மனசில் இருக்க பாரம் குறையும். அதே போல் பீச்சுக்கு போகும்போது அந்த கடல் அலையை பாரு, அந்த கடல் அலை வந்துட்டு எப்படி வருது, நம்ம கொஞ்சமாக தான் வந்து மேலே வருது, கரைக்கிறது. அதை போல் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும் அப்படி தான். கொஞ்சமாக அந்த கஷ்டங்கள் நமக்கு மாறணும்னா நம்ம எப்படி வந்துட்டு அலை வந்துட்டு நம்ம கரைக்கு கொஞ்சம் மாறுதோ அதே போல் தான் நம்ம கஷ்டங்களை வந்துட்டு நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு வெளியில் போயிட்டு 4 பேர்கிட்ட சிரித்து பேசும்போது தான் அதுக்கான ஒரு வந்துட்டு நிவாரணம் கிடைக்கும். அதே போல் உடற்பயிற்சி, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கான்சன்ட்ரேஷனோட நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமோ, நம்ம உடற்பயிற்சி ஒன்று செய்யிட்டு இருக்கும்போது அடுத்து வந்துட்டு 1 பண்ணுறோம், அடுத்து 2 பண்ணோம், இன்னும் 3வது அடுத்த எக்ஸசைஸ் இப்படி பண்ணும்போது நம்ம கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறோம். அதே கான்சன்ட்ரேஷன் எடுக்கும்போது நமக்கு மைண்டு ரீஃப்ரெஷ் கிடைக்கும். அதை போல் தான்டா நம்ம வந்து வாழ்க்கையிலேயே நம்ம கஷ்டத்தையே நினச்சிருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நம்ம வெளியே போய் 4 பேர்கிட்ட சிரித்து பேசி நம்ம மைண்டை ரிலீஃப் பண்ணால் தான் வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடியை நம்ம டெய்லி பார்க்குறதும் நல்லது. அந்த கண்ணாடியை ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணாடியில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பு க்ரியேட் ஆகும். நம்ம முகத்தில் வந்துட்டு என்ன வந்துட்டு இருக்குதோ அதுதான் அங்கே வந்து பிரதிபலிப்பாக காட்டும். அதே போல் வந்து நெகட்டிவ் எண்ணமாக நம்ம இருந்தாச்சுன்னா நம்ம முகத்தில் அந்த நெகட்டிவ் தான் காட்டும். நம்ம கண்ணாடியை நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கும்போது ஐயோ கொஞ்சம் நம்ம இப்போ நார்மலாக இருந்துச்சு தலைஜீவுக்கு மட்டும் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கண்ணாடியை நம்ம டெய்லி பார்த்துட்டு ஐயோ இன்னும் என் முகம் வந்துட்டு வீங்கி இருக்கேன், ஐயோ இன்னும் என் முகம் வந்து அதிச்சிருக்கேன், நான் சோகத்தில் இருக்கேன், என் உடம்பு வெயிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தோணும் அடுத்து வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்கணும், நம்ம சோகமாக இருக்கக்கூடாது, இன்னும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம வந்துட்டு தேடும்போது தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். நம்ம அந்த கஷ்டத்தையே நினச்சிட்டு இருந்தாச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது.